Reliance Metric Higher Secondary School. Good morning students. I am going to the science class 3rd revision ma. ஸோ இதில் கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 41 மார்க்ஸ் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆன்சர்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கில் கொஷின் ஆன்சர் பார்க்குறோம். மிஸ் வந்து 5 கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பேன். மிஸ் வந்து 8 கொஷின் உங்களை படிக்கிற விஷயம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து 8ல் நீங்கள் 5 மட்டும் எழுதுனா போதும். ஸோ கொஷின் ஆன்சர்ஸ் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின், வாட்டர் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறதுனா எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும் வந்துட்டு நம்ம டிரைவ்டு குவான்டிட்டிஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆல் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் கேன் பி ஆப்டெனட் பை மல்டிப்ளையிங், டிவைடிங் ஆர் பை mathematically combining the fundamental quantities are known as derived quantity. ஸோ இருக்கிற எல்லா குவான்டிட்டியும் வந்துட்டு எதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் மல்டிபிள் ஆகணும், அது எப்படி டிவைட் ஆகி மேத்தமெட்டிக்கலில் கம்பைனிங் ஆகிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எல்லாமே என்ன சொல்கிறோம், நம்ம டிரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா, வேல்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, ஏரியா, வேல்யூம். எக்ஸாம்பிள் எழுதுங்கணுமா, கண்டிப்பாக அதுக்கு ½ மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 1.5 எக்ஸாம்பிளுக்கு ½ மார்க், 2 மார்க் மிஸ் நான் போடுவேன், சரிங்களாம்மா? ஸோ செகண்ட் ஒன் கொஷின் பாருங்கள். டிஃபைன் த டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டென்சிட்டிங்கிறது என்ன நம்ம எழுதுகிறோம், டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்டு ஆஸ் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஒரு டென்சிட்டி சப்ஸ்டன்ஸ் நம்ம எந்த டிவைட் பண்ணுறோன்னா ஒரு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ கண்டெயின் இந்த யூனிட் வால்யூம். அது எப்படி யூனிட் வால்யூமாக கண்டெயின் பண்ணுறோம், 1 மீட்டர் க்யூப். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதணுமா, அதுக்கு 1 மார்க் இருக்குது. டென்சிட்டி டி மாஸ் டிவைடட் பை வால்யூம். எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லுவாங்க, கேஜி பர் எம் க்யூப். எஸ்ஐ யூனிட் டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட்டின் மிஸ்ஸுன்னு 1 மார்க்கில் கேட்டால் கேஜி பர் எம் க்யூப். நீங்கள் ஆல்ரெடி எழுதி படிச்சிருப்பீங்க 1 மார்க்கில். ஸோ அதே தான் இங்கேயும் ரிட்டைன் வருது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக எழுதணும், சரிங்களா? அவ்வளோதாம்மா. டிஃபைன் டென்சிட்டின்னு என்னன்னு, மாஸும் வேல்யூம் கம்பைன் பண்ணுறதா இந்த யூனிட்டோட டென்சிட்டின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? தேர்டு கொஷின், வாட் இஸ் 1 light year? 1 light year is defined as the distance travelled by light in vacuum during the period of 1 year. 1 year-ல எவ்வளோ லைட் ட்ராவலில் அந்த வேக்யூம் டியூரிங்கோட லைட் பர்சன்டேஜ் தான் நம்ம சொல்கிறாங்க. 1 light year equal to 9.46 into 10⁻15 மீட்டர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. 1 year லைட்டுக்கு நீங்கள் இது எழுதுனா 1 மார்க்கு, டிஃபரன்ஷியேஷனில் 1 மார்க், ஆக மொத்தம் டோட்டலி 2 மார்க் ஒன்லி, ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன், டிஃபைன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். 1 astronomical unit is defined as the average distance. Very very important, mark பண்ணிக்கோங்க. average distance between the earth and sun. எர்த்தோட சன்னோட பிட்வீனோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னு சொல்கிறோமா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 1 AV ஆஸ்ட்ரோமெட்ரி அந்த இது, சரிங்களா, ஈக்குவல் டு 1.496 in 10⁻11 மீட்டர். இதுக்கு 1 மார்க் எழுதணும், அதுக்கு டெஃபினேஷன் 1 மார்க், ஆக மொத்தம் டோட்டலி 2 மார்க்ஸ், ஓகேங்களா? சரி, 5th கொஷினில் மிஸ்ஸு 3 பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் 2 பாயிண்ட் மட்டும் படித்து எழுதிங்கன்னா போதும். மிஸ் இந்த கொஷினை கேட்டிருந்தேன்னா 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியோட டெஃபினேஷன் நான் மிஸ்ஸு கேட்டிருந்தேன்னா நீங்கள் எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா ஓகே மிஸ், ஐ வில் கெட் இன் த 2 மார்க், ஓகேங்களா? ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். வெலாசிட்டினா அது சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது டிஸ்டன்ட், இது டிஸ்பிளேஸ்மெண்ட், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிவைடட் பை டைம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட், அவ்வளோதான் வித்தியாசம், ஓகேங்களா? தேர்ட் ஒன், த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்கிறோம். த எஸ் யூனிட் வெலாசிட்டியோட மீட்டர் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது வந்து யூனிட் ஆஃப் ஸ்பீடு, இது வந்து வெலாசிட்டி ஆஃப் மீட்டர், ஓகேங்களா? ஸோ இது எனி 2 பாயிண்ட்ஸ் யூ கெட் இட் ரைட் இன், ஓகேங்களா? ஸோ 6th கொஷின், டிஃபைன் ஆட்டம். அண்ட் ஆட்டம்ஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுலர். ஆட்டம் எப்படி இருக்கும், ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுலாக இருக்கும், ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்டாக இருக்கும், தட் ரிலைன்ஸ் தட் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ரிலேஷன் தான் என்ன சொல்கிறோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதுதான் ஆட்டம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? 7th ஒன், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது, ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஸோ இது 3 எழுதுனீங்கன்னாவே 2 மார்க், ஓகேங்களாம்மா? ஸோ 8th கொஷின் பாருங்கம்மா. வாட் இஸ் அட்டாமிக் நம்பர்? அட்டாமிக் நம்பர், வாட் இஸ் அட்டாமிக் நம்பர்? அட்டாமிக் நம்பர்னு என்னென்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரானு ப்ரோட்டான் சேர்ந்தது அட்டாமிக் நம்பர். திஸ் இஸ் அட்டாமிக் நம்பர். இந்த அட்டாம் வந்து ரெஸ்பெக்ட்லி எலக்ட்ரி
இசட்னு சொல்கிறாங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் என்னத்தை மென்ஷன் பண்ணுவோம்? எலக்ட்ரான் ஆர் ப்ரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், இல்லை ப்ரோட்டான்ஸாக இருக்கலாம். இன் an atom is called atomic number of the atom. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8 கொஷின் மிஸ்ஸு கொடுத்துருக்கேன். எனி 5 தான் மிஸ்ஸு கேட்பேன். ஸோ கொஷின் அந்த ஆன்சர்ஸை நல்லா ரீட் பண்ணுங்கம்மா, ஸ்டடி வெல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்மா. ஸோ இப்போ பார்த்தா நம்ம 2 மார்க் கொஷின் 8 கொஷின் மிஸ்ஸு பார்த்துருக்கேன். அதில் 5 மட்டும் தான் மிஸ்ஸு கேட்பேன். 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம். ஓகேங்களா? 5 மார்க்கு மிஸ்ஸு 3 உங்களுக்கு நான் வந்துட்டு ரிவிஷன் கொடுக்குறேன். மிஸ்ஸு 2 தான் கேட்பேன். இந்த 3ல் படிச்சிங்களா கண்டிப்பாக 2 எழுதலாம். சரிங்களா? நான் 2 கொஷின் என்னங்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு தெரியும். ஆனால் பட் இப்போ 3 கொஷின் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது 5 மார்க் டீட்டெயில்ஸ்மா. ஆன்சர் த ஃபாலோயிங் இந்த டீட்டெயில் கொஷின்ஸு. How will you determine the volume of stone using a measuring cylinder? அதாவது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு மெஷரிங் சிலிண்டர் நம்ம இமேஜினேஷன் எடுத்துக்கோ. ஒரு 2 சிலிண்டர், ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற 2 மெஷரிங் ஜார், ஒரு பவு மாதிரி எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கிறோம்? தண்ணி கொஞ்சம் ஆஃபில் வந்துட்டு நிரப்பிக்கணும். நிரப்பினது பிறகு ஒரு ஸ்டோன், ஒரு கல், அதில் ஒரு நூல் வழியை கட்டு விட்டு அந்த ஜாருக்குள்ளே விடுறோம். அந்த பவு கூட நம்ம எது எடுத்துருக்கோமோ அந்த தண்ணியில் விடும்போது தண்ணி ஆஃபில் இருந்தது கல் உள்ள போட்டு கொஞ்சம் தூரம் தண்ணி மெஷரிங் வருமா. ஸோ அந்த மெஷர் பண்ணுற டீமு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மெஷரிங் சிலிண்டரில் எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணுறோம், எவ்வளோ வந்து தண்ணி எவ்வளோ தண்ணி வந்துட்டு மேலே வந்திருக்கு அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறது தான் இதோட கொஷின் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ரொசீஜரு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட், டேக் ஏ மெஷரிங் சிலிண்டர் அண்டு பவு சம் வாட்டர் இன்டு இட். நீங்கள் ஒரு சிலிண்டர் மெஷர் பண்ணுற ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோ, அதில் பவுலில் அந்த வாட்டர் வந்து விடுங்க. ஆனால் டூ நாட் ஃபில் த சிலிண்டர். நான் சொன்னால் மிஸ்ஸு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஆஃபில் மட்டும்தான். ஓகேங்களா? நோட் டவுன் த வால்யூம் ஆஃப், நோட் பண்ணிக்கிறோம் எதுக்காக? வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரீடிங் அட் த மெஷரிங் சிலிண்டர். டேக் இட் அஸ் வீன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெஷரிங் ஜாரில் எவ்வளோ ரீடிங்கில் தண்ணி ஊற்றிருக்கீங்கன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. டேட் ஒன். now take a small stone, ஒரு சின்ன கல் எடுத்துகிட்டு அந்த வித் எ த்ரெட்டில் நூலில் கட்டி இம்ப்ரெஸ் த ஸ்டோன் இன்சைட் த வாட்டர், அந்த வாட்டருக்குள்ளே போடுறோம், ஹோல்டிங் த த்ரெட். ஓகேங்களா? நவ் த லெவல் ஆஃப் வாட்டர் வில் ரைஸ். அப்போ அந்த கல்லுக்குள்ளே தண்ணி இப்போ டாப் ஒரு இதில் இருந்துச்சுன்னா கல்லுக்குள்ளே போட்டால் தண்ணி கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகுமா. ஸோ நோட் டவுன் த வால்யூம் ஆஃப் வாட்டர், டேக் இட் அஸ் V2. ஸோ அப்போ நம்ம அந்த கல் போட தண்ணி மேலே வரும்ல, அப்போ அந்த மெஷர் பண்ண டைம் தான் நம்ம V2 மெஷர் பண்ணுறோம். அப்போது த வால்யூம் ஆஃப் ஸ்டோன் இஸ் ஈக்குவல் டு ரைஸ் இன் த வால்யூம். ஸோ இப்போ அந்த ஸ்டோனோட வேக்குவல் ரைஸ் இந்த வால்யூம் வாட்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுமா? வால்யூம் ஆஃப் ஸ்டோன் ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. ஓகேங்களா? V2 மைனஸ் V1 பார்த்துக்கங்க. இமேஜஸ்ஸு பாருங்கள், த்ரெட்டு, வாட்டரு, ஸ்டோனு. நான் சொன்னேன்னா ஒரு மெஷரிங் ஜார் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம வாட்டர் ஃபில் பண்ண 30 நம்ம ஃபில் பண்ணுறோம். 30 ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த கல் போடுறது அது 40 கிட்ட வந்துருச்சான். அப்போ எது ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ண வச்சு 30 V1னா, இப்போ கல் போட்டது வேலை வருதா V2வா. ஸோ அப்போ V2 மைனஸ் V1. திஸ் இஸ் ஃபார் ஸ்டோனோட வேல்யூம். ஓகேங்களாம்மா? ஸோ இது 5 மார்க் கொஷின்லாமா. செகண்ட் ஒன் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபஸ்ட்டு 1 மார்க் 5 மார்க்கு. செகண்ட் ஒன் பாருங்கள். வாட் ஆர் நியூக்ளியன்ஸ், வை த கால்டு ஸோ ரைட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நியூக்ளியன்ஸ். ஸோ நியூக்ளியன்ஸ் பற்றி எழுதுகிறோம். ப்ரோட்டானும் நியூட்ரான் ஆர் த 2 type of particle in the nucleus of an atom. There are called nucleons. Very very important. Proton and neutron, 2 type of particles in the nucleus and atom. There are called nucleons. ஸோ நியூக்ளியன்ஸ்னால் என்னென்ன டெஃபினேஷன் எழுதிட்டோம். அது ப்ராப்பர்ட்டி ஆஃப் நியூக்ளியன்ஸ் எழுதணும். நியூக்ளியன்ஸ்னால் என்னென்ன? ப்ரோட்டான், நியூட்ரான் மிஸ் போட்டே படிச்சுமா. ஹேவ் சம் மாஸ் if there were identical particles that differ only in the electric charge. இந்த ஐடென்டிக்கல் பார்ட்டிக்கில் எந்த டிஃப்ரெண்ட்டான வேறு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கோ அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட். the proton carries a charge +1 and the neutron is a neutral. ஓகேங்களா? ப்ரோட்டான் வந்து சார்ஜ் +1, நியூட்ரான் இஸ் நியூட்ரலாக இருக்குது. நியூட்ரலாக டிஃபைன் ஆகிருக்கு. தேர்ட் ஆப்ஷன், த சைஸ் ஆஃப் நியூக்ளியன் இஸ் அபவுட் 1:6. ஓகேங்களா? ஃபெம்டோமீட்டர்ஸ் பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:6ன்னு சொல்லியிருக்காங்க சைஸ், நியூக்ளியோனோட சைஸு. த ஃபோர்ஸ் தட் ஹோல்டு த நியூக்ளியஸ் டுகெதர் இஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச்.
the force that hold the nucleus to the very short range. அவ்வளோதாம்மா. இது 2வது 5 மார்க்கு. 2 5 மார்க்கில் 4 பாயிண்ட் நீங்கள் எழுதுறீங்கன்னா கேட்டிருந்தா 5 மார்க். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 3rd ஒன் பாருங்கம்மா. Draw the structure of an atom and explain the position of the subatomic particles. இப்போ நம்ம ஒரு ஆட்டம் பார்ட்டிகல்ஸ் நான் ட்ரா பண்ண சொல்லி அதில் என்னென்ன நீங்கள் பொசிஷன் எழுத போகிறீங்க. ஸோ பாருங்கள், ஒரு ஆட்டமுக்கு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஸோ நியூக்ளியஸ், எலக்ட்ரான், புரோட்டான், மிஸ் நியூட்ரான் சொல்லிட்டேன். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான் நியூட்ரானும் எவ்வளோ நியூட்ரான் போட்டுறோம் அந்தளவுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? இப்போ மிஸ் நான் 2 எலக்ட்ரான் போட்டால் எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த எம்டியாக இருக்கிறதெல்லாம் நியூட்ரானு. சரிங்களா? அந்த ப்ளஸ் குறியில் இருக்கிறது புரோட்டானு. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அதேமாதிரி 9 வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் புரோட்டானும். ஓகேங்களா? அதுதான் இந்த ஆட்டமுக்கு தான் 3 subatomic particles, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம் கண்டெயின் த புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நான் சொன்ன மிஸ், புரோட்டானில் ப்ளஸில் இருக்கா பாசிட்டிவ் சார்ஜ். புரோட்டான்னா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ்னால் என்னது? ப்ளஸ்ஸு. நியூட்ரான்னா நோ சார்ஜில் எம்டியாக இருக்குது நியூட்ரான். நோ சார்ஜ், ரவுண்டு முட்டையாக இருக்கா. ஸோ இது நோ சார்ஜ். ஓகேங்களா? எலக்ட்ரான் வந்து மைனஸ் சார்ஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நான் பாருங்கள், இந்த அவுட்டர் மோஸ்ட் ரீஜனில் தான் ஆட்டம் ஆர் கால்டு எலக்ட்ரான். இது என்னவோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? நெகட்டிவ் சார்ஜில். நெகட்டிவ் சார்ஜ்னால் மைனஸ். இந்த புரோட்டான் ஹேவ் எ பாசிட்டிவ் சார்ஜ் வில் பி நியூட்ரான் ஹேவ் எ நியூட்ரல் சார்ஜ். அப்போது புரோட்டான்னு ப்ளஸில் சொன்னீங்க மிஸ், எலக்ட்ரானு மைனஸில் சொன்னீங்க. அப்போ நியூட்ரான் எப்படிக்கும்? நியூட்ரல் சார்ஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான். 4th ஒன்று, இந்த எலக்ட்ரான் சர்க்கிள் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அண்ட் ஆட்டம் த நெகட்டிவ் சார்ஜ். அப்போது இந்த எலக்ட்ரான் சர்க்கிளோட நியூக்ளியஸே என்னவா இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் ரீஜனில் தானே நெகட்டிவ் சார்ஜ்னு படித்தோம். பாருங்கள், இந்த நெகட்டிவ் மோட்டில் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ இந்த நியூக்ளியஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இது நெகட்டிவ் சார்ஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் ஸோ 3 5 மார்க்ஸ் ஓவர்மா. ஸோ மிஸ் வந்து 3 5 மார்க்ஸ் இல்லை 2 5 மார்க்ஸ், எனி 2 5 மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு ரைட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ நோட் இட் த பாயிண்ட் இன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்மா. ஸோ ரீட் வெல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் சயின்ஸ் கிளாஸ்மா. தேங்க்யூ.